எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். மேக்ஸிமம் அப்படி அமையிறது கிடையாது. அப்படியே உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுக்காக நீங்க அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி சொல்லணும். நண்பர்கள் நல்லவர்களா அமைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து அதிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போகும். இதே தீய நண்பர்கள் நமக்கு அமைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அதுல பெரிய பிரச்சனையை வந்து நம்ம சந்திப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நண்பர்கள் அல்லது உறவுக்காரங்க இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மனால புடிச்சு வைக்க முடியல. அது எப்படியோ மாறி போயிடுது. நம்ம நம்ம அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு பிடிக்கிறதில்ல. அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அது நாம செய்யக்கூடிய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், ஒரு சின்ன விஷயம் பல வருஷமான பாண்ட வந்து ஒரே செகண்ட்ல வந்து இல்லாம ஆக்கிடுது. ஆனா அன்றைக்கு வரலாற்று மனிதர்கள் எப்படி இருந்திருக்காங்க? அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி இருந்திருக்கு? எந்த அளவுக்கு அவங்க நட்பை கொண்டு அல்லாஹ்விற்கு நெருக்கமாகியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் படிக்கும்போது உண்மையிலுமே வியப்பா இருக்கு. இப்படி ஒரு ஒரு நண்பன் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா? இப்படி ஒரு ஒரு தோழி நமக்கு கிடைக்க மாட்டாளா? அல்லது இப்படி ஒரு நண்பன் நமக்கு கிடைக்க மாட்டானா? அப்படின்னு நமக்கு நிச்சயமா அது தோண வைக்கக்கூடிய வகையில இருக்கு அந்த வரலாறுகள் எல்லாமே. ஏன்னா இது 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட். திக் ஃப்ரெண்ட்ஸ். வெரி, 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 வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாரு அப்படின்னா, ஃபுலைல் பின் இயால் ரலியல்லாஹுவும், அப்துல்லாஹ் பின் முபாரக் ரலியல்லாஹுவும். அவங்க வந்து ஹரம் அப்படிங்கிற இடத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரலாறு வந்து அவங்கள குறிப்பிடுது. 2 பேரும் ஒரே நேரத்துல தொழுவாங்க. அதிகப்படியா இறைவனை நினைவு கூறக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. இவங்க பேசக்கூடிய அதிகபட்சமான விஷயமே அல்லாஹ்வ புகழ்றது தான். அந்த மாதிரியான ஒரு பாண்ட், எவ்வளவு ஆரோக்கியமான பாண்ட் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிறத நினைக்கும் போதே எனக்கு வந்து வியப்பா இருக்கு. அதிகப்படியா அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. இந்த அப்துல்லாஹ் பின் முபாரக் இருக்கார் இல்லையா? அவர் வந்து பெரிய கவிஞரா இருந்திருக்கார். அவருடைய வார்த்தைகள் வந்து கவித்துவம் மிக்கதா இருந்திருக்கு. இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்துல்லாஹ் பின் முபாரக் அப்படிங்கிறவர் வந்து எல்லை பாதுகாப்புக்காக போர் புரியறதுக்காக போருக்கு போயிட்டார். இப்போ ஃபுலைல் பின் இயால் வந்து ஹரம் அப்படிங்கிற இடத்துல வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. நண்பனை ரொம்ப மிஸ் பண்றாரு. எந்த அளவுக்குன்னா, அவர்னால இவர் எந்த செயல்களையுமே செய்ய முடியல. எது செஞ்சாலும் தன்னுடைய நண்பனுடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இறைவனிடத்துல முறையிடுகிறார். யா அல்லாஹ் அவர இங்கேயே வர வச்சுரு. அவர் அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இறைவனிடத்துல அழுது பிரார்த்தனை செய்றார். ஒரு கட்டத்துல கடிதம் எழுத ஆரம்பிச்சிடுறார். நீர் இங்கு விரைந்து வாரீர். அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. நண்பனுக்கு கடிதம் எழுதுறார். நீர் இங்கு விரைந்து வாரீர். நீர் அங்கு போர் புரிய வேண்டாம். நாம் இங்கு சேர்ந்து தொழலாம். நாம் இங்கு சேர்ந்து ஓதலாம். நாம் இங்கு சேர்ந்து திருமுறையை படிக்கலாம். அல்லாஹ்வை அதிகமாக நாம சேர்ந்து இங்க நினைவு கூறலாம். போர் புரிவது அப்படியெல்லாம் உடல் பலம் மிக்கவர்கள் செய்யக்கூடிய வேலை. நீர் ஒரு அறிஞர். அது உனக்கு தேவையில்லாத வேலை. இங்க வந்துரு அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு. அல்லாஹ் அக்பர். எப்படி அவர் லெட்டர் எழுதியிருக்காரு பாருங்க. அதுக்கு பதில் லெட்டர் அங்கிருந்து போர்க்களத்துல இருந்து, அங்க போருக்காக பாதுகாப்பு பணிக்காக எல்லையில நிக்கிறார் இல்லையா? அப்துல்லாஹ் பின் முபாரக். அவர் கவிஞர் வேற. கவித்துவமா கவிதை எழுதி அனுப்புறார். இப்ப இது ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் இல்லையா? அல்லாஹ்விற்காக போர் புரியறதுக்காக அவர் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்காரு. நீ செய்யாத இங்க வா அப்படின்னு கூப்பிடுறது வந்து முரண்பாடான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல செயலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு நெருக்கமானவங்க, நம்முடைய நண்பனோ தோழியோ, நீ இதை செய்யாத, நீ வந்துரு, நீ என்னோட இரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜென்ரேஷன் நமக்கு என்ன தோணும்? இவங்க வந்து நம்மள முன்னேற விடாம பண்றாங்க. இவங்க நமக்கு சரியில்ல. ஐயோ! இதுக்கப்புறம் இவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. அப்படின்னு ஒரு ஒரு முடிவுக்கு வந்து நம்ம அவங்கள கட் பண்ணிடுவோம் இல்லையா? ஆனா அன்றைக்கு வரலாற்று மனிதர்கள் அப்படி பண்ணல. எவ்வளவு அழகா அத அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்ப இயால் வந்து லெட்டர் எழுதிட்டாரு. யாருக்கு? அப்துல்லாஹ் பின் முபாரக்குக்கு வந்து லெட்டர் எழுதியாச்சு. அவர் அங்க கவித்துவமா வந்து திருப்பி லெட்டர் போடுறாரு. ஹரமில் வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவரே, நீர் என்னை பாரும். நீர் அங்கே வணக்க வழிபாடுகளில் விளையாடிக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்ளும் அப்படின்னு எழுதுறார். கவித்துவமாக அவர் எழுதுறார். வணக்க வழிபாடுகளில் உம்முடைய கண்களில் வரும் கண்ணீரால் உம்முடைய கன்னம் சாயம் ஏறுகிறது. உம்முடைய கன்னத்தில் சாயம் ஏறுகிறது. எனக்கோ போர்க்களத்தில் கழுத்தில் குருதியால் சாயம் ஏறுகிறது. இதைவிட அது சிறந்ததல்ல. அதைவிட இது சிறந்ததல்ல அப்படின்னு அவர் எழுதுறாரு. இப்போ 2மே நன்மையான ஒரு விஷயம் தான். இதவிட அது பெருசு, அதவிட இது பெருசு அப்படின்னு நான் சொல்ல வரல. 2 பேருமே நன்மையின் பக்கம் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் கவிதையில எழுதுறாரு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய தூதரான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழி எங்களிடத்தில் இருக்கிறது. இது உண்மை. இது பொய் அல்ல அப்படின்னு எழுதுறாரு. கவிதையாக எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா,
இறைவனினுடைய பாதையிலே பயணிக்கக்கூடிய குதிரையினுடைய புழுதியும் நெருப்பினுடைய புகையும் ஒரே மூக்கில் புகா அப்படின்னு எழுதுறாரு. ரெண்டும் ஒரே நேரத்துல போகாது. அது வேற, இது வேற. ஆனா அதை விட இது சிறந்தது கிடையாது, இதை விட அது சிறந்தது கிடையாது. ரெண்டுமே நன்மையான விஷயம் அப்படின்னு சொல்றாரு. திருமுறை இருக்கிறது. இறைவனினுடைய பாதையிலே போரிடுபவருக்கு இறப்பு இல்லை, இது உண்மை, இது சத்தியம் அப்படின்னு எழுதுறாரு. அதோட நிறுத்தியிருந்தார் அப்படின்னு சொன்னா அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும். அவர் சொல்றாரு, இவர் கேட்கல அப்படிங்கும்போது அங்க பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் இவர் கடிதத்தை இப்படி எழுதுறார். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நாடியதை கொடுக்கிறான். சில பேருக்கு தொழுகையை அல்லாஹ் எளிமையாக்கி வைக்கிறான். அது இறைவனுடைய நாட்டம். அவர்கள் மற்றவர்களை விட அதிகமாக தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் இன்னும் சிலருக்கு நோன்பை எளிமையாக்கி வைக்கிறான். நோன்புல அவங்களுக்கு இன்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மற்றவர்களை விட அவர்கள் அதிகமாக நோன்பு வைப்பாங்க. அல்லாஹ் சில பேருக்கு திருக்குரானை எளிமையாக்கி வைக்கிறான். அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக திருக்குரானை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது இறைவன் அவர்களுக்கு நாடிய விஷயம். இன்னும் சில பேருக்கு அல்லாஹ் தஆலா தொழுகையை, இரவு நேர தொழுகையை அல்லாஹ் தஆலா எளிமையாக்கி வைப்பான். அதில் அவர்களுக்கு இன்பம் இருக்கும். மற்றவர்களை விட இரவு நேரத்திலே அவர்கள் அதிகமாக தொழுவார்கள். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. நீர் அங்கே இருந்து அல்லாஹ்வை அதிகப்படியாக நினைத்து நினைவு கூறி வழிபடுகிறேன்னு சொன்னா, அதைவிட நான் இங்கே செய்யக்கூடிய செயல் சிறந்தது அல்ல. ஆனால் நான் செய்யக்கூடிய செயலை விட அதுவும் சிறந்தது கிடையாது. ரெண்டுமே நன்மையான விஷயம். இதுல எது சிறந்தது எது தாழ்ந்ததுன்னு பேசுறதுக்கே இல்லை. நானும் இங்க நன்மையைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு. அல்லாஹ் அக்பர். எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன். எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான உரையாடல் அன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை இடத்துல இருந்திருக்கு. இன்னைக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக எதுக்காக கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வாடா மச்சா பப்ஜி விளையாடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க. வா பப்புக்கு போகலாம், வா பர்த்டே பார்ட்டிக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம், டூருக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடக்கூடியவங்க அந்த ஜென்ரேஷன்லேயே நம்ம இருந்துகிட்ருக்கோம். அன்றைக்கி எப்படி கூப்பிட்ருக்காங்க, வா இங்கே வா நம்ம தொழலாம், இந்த இடத்துக்கு வந்து நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறலாம் அப்படின்னு அன்றைக்கி சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்மலாம் மாறி போயிருக்கோம் அப்படிங்கிற அந்த வேதனை நமக்குள்ளே இருந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யணும். இந்த மாதிரி ஒரு நண்பனை, இந்த மாதிரி ஒரு தோழி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கட்டும். அதை கொண்டு நம்ம வந்து மறுமையினுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா உறுதி செய்யட்டும். இந்த ரமலான்ல துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.